மாதத்துடைய 2வது நாள்ல ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய பாதப்படியில் நின்று அவரை நோக்கி பார்த்து அவரை ஆராதித்து அது மாத்திரமல்ல அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கும்படியா வந்திருக்கிறதான கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவரும் இரட்சகரும் இப்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் டெலிவரி மணி சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்து வரவேற்கும் தொடர்ந்துமாக எங்கள் மத்தியில் பாச கிருபா அவங்க இருக்கிறாங்க. தொடர்ந்து நாங்கள் வேதத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். தேவனுடைய ஊடகம் கடவுளுடைய ஊடகம் என்கிறதான தலைப்போடு கூட பாச வெல்கம் பாச. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தில் இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக நாம் கடவுளுடைய ஊடகம் பரிசுத்த வேதாகமம் என்னும் தலைப்பில் அநேக விஷயங்களை கற்று வருகிறோம். அந்த வகையில இந்த நாளிலே தொடர்ந்து சில முக்கியமான, அதாவது இன்னைக்கு பரவலாக நாம் கேட்க கிடைக்காத அநேக கர்த்தருடைய தகவல்கள், செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊடகம் என்று சொல்லுகின்ற பொழுது, இன்றைக்கு உலக ஊடகத்தை எடுத்துக்கொண்டால் சரியான ஊடகம் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஊடகம் என்று சொல்லுகின்ற பொழுது பொய்யை பிணைகின்ற ஊடகங்கள் நிறைய இருக்கிறது. ஒரு காரியத்தை சரியோ பிழையோ, அது நல்லதோ கெட்டதோ, அது எதுவோ தெரியாது, ஆனா உடனடியாக அந்த ஊடகத்துல பரப்பி விடுவார்கள். ஊடகத்துல பரப்புகின்ற பொழுது மக்கள் மத்தியில அது பரவலாக போய் சேர்ந்து விடும். ஆக ஊடகம் என்பது அநேகருக்கு தகவல்களை பரிமாற்றம் செய்கின்ற ஒரு கருவியாக இருக்கின்றது. ஆகவே இதுல நல்ல செய்தியும் வரும், தீய செய்தி, அநேக செய்திகள், கெட்ட செய்திகள் அநேகமாய் இருக்கின்றது. அதுபோலத்தான் இன்றைக்கு நாம் உண்மையான ஒரு ஊடகம், மெய்யான ஊடகம் என்றால், எந்த விதத்திலும் பொய் சொல்லாத ஒரு ஊடகம் என்றால் அது கடவுளுடைய ஊடகமாகிய பரிசுத்த வேதாகமம். உலக ஊடகங்கள் பொய்யையும் மெய்யையும் பிணைந்து தங்களுடைய ஆதாயத்துக்காக அது மக்களுக்கு தகவல்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் கடவுளுடைய ஊடகமாகிய பரிசுத்த வேதாகமம் ஒருபோதும் பொய்யை பிணைவதில்லை. இது சத்திய வேதம். சத்தியம், சத்தியம் என்றால் உண்மை. இந்த உண்மையை சொல்லுகின்ற ஒரு ஊடகம்தான் பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இல்லாத எந்த ஒரு அதிசயமும் உலகத்தில் எங்கும் இல்லை. உலக ஊடகங்களிலே ஒரு சம்பவம் நடந்து விட்டால் அவைகளை அவர்கள் நடந்ததின் பின்பு தங்களுடைய ஊடக வாயிலாக மக்களுக்கு பரப்புகின்றார்கள். அல்லது கெஸ்ஸிங், இப்ப வானிலை ஆராய்ச்சி செய்தியாளர்கள் நடக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது, இப்படி சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது, அங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது என்று அது உருவாக்கப்பட்ட பிறகுதான் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது நடந்ததின் பின்பு தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உலகத்துல இருக்கிற ஊடகங்கள் அப்படித்தான் சொல்லும். தற்செயலா ஏதோ ஒரு கெஸ்ஸிங்ல சொல்றதும் உண்டுதான். இப்ப ஒரு தேர்தல் என்று வருகின்ற பொழுது இந்த கட்சி, இந்த நபர் வெல்லுவார் என்று கருத்து கணிப்புகளோடாக சில தகவல்களை சொல்வது உண்டு. இதுக்கு அப்பால் இதை விட மேலானது பரிசுத்த வேதாகமத்தின் தகவல்கள். என்னவென்றால், நேற்று என்ன நடந்தது, இன்றைக்கு என்ன நடக்கிறது, நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது, இதெல்லாம் மிகவும் துல்லியமாக பரிசுத்த வேதாகமம், கடவுளுடைய ஊடகம் எங்களுக்கு அறிவித்திருக்கிறது.
ஆனால் இந்த ஊடகத்தையும் கடவுளுடைய ஊடகத்தையும் தவறாக பயன்படுத்துகின்ற புல்லுருவிகள் அல்லது துரோகிகள் அல்லது எதிரிகள் அல்லது பொய்யர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் தவறாய் பயன்படுத்துகின்ற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று மட்டும் அல்ல, அன்று ஆதியிலே கூட தேவனுடைய வார்த்தையை, அவருடைய செய்தியை, அவர் கொடுத்த தகவலை எதிரான இன்னொரு தகவல், இன்னொரு செய்தி இருக்கிறது. இதை இப்படி 2 வகையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்ன 2 வகை என்றால், ஒன்று நற்செய்தி, இன்னொன்று துச்செய்தி. ஒன்று சத்தியம், உண்மையான செய்தி, அல்லது பொய்யான செய்தி. இது 2மே அன்றும் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. இதை நாம் தேவ ஜனங்கள் இதை கவனிக்க தவறுகிறோம். கவனிக்க வேண்டும். கவனிக்கும்படி வேதம், தேவன் நமக்கு சொல்லுகிறார். ஆனால் நாம் அதை கவனத்தில் எடுப்பதே இல்லை. பொதுவாக ஒரு ஜெபம் பண்ணுகின்ற பொழுது, ஒரு ஆராதனை நடத்துகின்ற பொழுது, ஒரு பாடல்கள் பாடுகின்ற பொழுது, ஊழியம் செய்கின்ற பொழுது எல்லாம் பேசிக் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அடிப்படை சட்ட திட்டங்கள் பரிசுத்த வேதத்தின் அடிப்படையிலே செய்யப்பட வேண்டும். ஏன்னா நாம் யாருக்கு செய்கிறோம்? ஜெபம் யாரை நோக்கி செய்கிறோம்? துதி ஆராதனைகளை யாரை நோக்கி ஏறெடுக்கின்றோம்? ஊழியம் யாருக்கு செய்கின்றோம்? தேவனுக்கு. அப்ப தேவனுக்கு செய்கின்ற ஊழியம் தேவன் ஏற்றுக்கொள்ளுகின்ற பிரகாரமாய் அவர் தம்முடைய திருவுள சித்தத்தை, தம்முடைய எண்ண கருத்துக்களை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி தந்திருக்கிறார். அதன் அடிப்படையில, அதனுடைய விருப்பத்தின் அடிப்படையில தான் நாம் எதை செய்தாலும் செய்ய வேண்டும். இப்படி ஒரு வசனம் சொல்லுகிறார், நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காய் செய்யுங்கள். அப்ப எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைப்பட வேண்டும். அதை தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம ஏற்றுக்கொள்ளலாம், நம்முடைய விருப்பமாயிருக்கலாம். ஆனா தேவன் அதை விரும்புகிறாரா? தேவனுடைய விருப்பம் அதுவா? தேவன் அதை விரும்பி ஏற்றுக்கொள்கிறாரா என்பதை நாம் கவனிக்க தவறுகிறோம். அது எப்படி ஐயா கவனிக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். நாம் கவனிக்க முடியும். எப்படி? அவர் கேட்டாரா, கேட்க இல்லையா என்பதை குறித்து நாம் தெளிவாய் கவனிக்க முடியும். எதை வைத்து கவனிக்க முடியும்? அவருடைய பரிசுத்த வேதாகமத்தை வைத்தே அவருடைய விருப்பத்தை, அவருடைய விருப்பம், எது அவருக்கு விருப்பம் இல்லை என்பதெல்லாம் அவர் எழுதி தந்திருக்கிறார். கடிதமாக எழுதி தந்திருக்கிறார். நான் முந்தி பத்திரிகை நடத்துகின்ற பொழுது நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதினேன். கடவுள் எழுதிய கடிதம், அடுத்து கடவுளுக்கு எழுதிய கடிதம், ஆண்டவர் எழுதிய கடிதம், அல்லது நான் கடவுளுக்கு எழுதுகிற கடிதம் என்ற ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருந்தேன். பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு ஒரு கடிதம், ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளைக்கு தன்னுடைய விருப்பத்தை கடிதத்தின் வாயிலாக எழுதி அனுப்புகிறாரோ, அதுபோலத்தான் பரிசுத்த வேதாகமம் கடவுளுடைய விருப்பத்தை எழுதுகின்ற ஒரு கடிதமாயிருக்கிறது. அவருடைய நேரடியான தொடர்பை ஏற்படுத்துகின்ற ஒரு தொடர்பாடல் கடிதமாயிருக்கிறது. அப்ப இதை நாம் ஆழமாய் சிந்திப்பதில்லை, கற்றுக்கொள்வதில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒரு குழந்தை அழகாய் இருக்கு என்று சொன்னால் எல்லாரும் தூக்குவார்கள், எல்லாரும் கொஞ்சுவார்கள். அழகான குழந்தையை கண்டால் கொஞ்சுவார்கள், விரும்புவார்கள். அந்த பிள்ளை அழகா இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளையுடைய மூக்கை பிச்சு எடுக்க முடியுமா? காதை பிச்சு எடுக்க முடியுமா? கையை பிச்சு எடுக்க முடியுமா? அப்படி எடுத்து அந்த பிள்ளை முழு பிள்ளையா இருக்குமா, அல்லது உயிரோடத்தான் இருக்குமா?
அப்ப நம்முடைய விருப்பத்துக்கு ஒரு பாட்டை நாம் பிச்சு எடுக்க முடியாதே. அதுபோலதான் வேதாகமும் ஒரு முழு குழந்தையைப் போல உயிர் உள்ளதா இருக்கிறது. வேத வசனம் அப்படித்தான் இருக்கிறது. எனவே இந்த வேத வசனத்தை நாம் நமக்கேற்றபடி தலைப்பை பிக்கிறது, முகவுரையை பிக்கிறது, பொருளுரையை பிக்கிறது, அல்லது முடிவுரையை பிக்கிற ஏதோ ஒரு பகுதியை பிச்சு எடுத்து இன்றைக்கு பயன்படுத்துகின்ற ஒரு போக்கு, இது தேவனுடைய போக்காக இருக்குமா? அநேகர் பழகி கொண்டார்கள். நானும் பழகித்தான் இருந்தேன். ஆனா இப்பொழுது நான் மாற்றிக்கொண்டேன். நான் எனக்கு கற்று தந்தவர்களும் இந்த அறகுறையா சொல்றதை கேட்டு கேட்டு நானும் அறகுறையா வசனங்களை சொல்லி சொல்லி நான் ஜெபம் பண்ணுவது, நானும் ஜெபித்திருக்கிறேன், நானும் சொல்லி இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அப்படி சொல்லுவதில்லை. ஏன்? எனக்கு சத்தியம் தெரியும், உண்மை தெரியும். எனவே நான் இப்ப பாதி வசனம் சொல்லுவதில்லை, பாதி வசனம் எழுதுவதில்லை. என்னுடைய புத்தகங்கள் நீங்கள் வாசித்திருந்தால், இதுல இருக்கிற நீங்கள் என்னுடைய புத்தகங்கள் சில பேருக்கு கிடைத்திருக்கும். அதுல நீங்க கவனித்து பாருங்க. இன்றைக்கே கூட அதை எடுத்து பாருங்க. அங்கே ஒரு வசனம் வருகிறது என்றால், குறிப்பா மத்தேயு 16வது அதிகாரம் 2வது வசனம் என்று வருகிறது என்றால், அந்த வசனத்தை முழுமையாய் பிரிண்ட் பண்ணியிருப்பேன். நீங்க என்னுடைய புத்தகத்தை பாருங்க. முழுமையாய் பிரிண்ட் பண்ணது மட்டுமல்ல, அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். கவனிங்க. அதாவது கொஞ்சம் நல்ல திக் இங்க்ல போட்டு அதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அந்த வசனத்தை. ஏன்னா அவ்வளவு முக்கியத்துவம் வசனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் என்னுடைய புத்தகத்தை வைத்திருக்கிறீர்கள்? இருக்கு பாஸ்டர். ஓகே, வேற யார்கிட்ட இருக்கு? ஓகே, நீங்க ஒருக்கா செக் பண்ணி பாருங்க நான் சொல்றது பொய்யா மெய்யாண்டு. சரிதானே? ஏன்னா வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த புக்ஸுகளை நீங்க பார்க்கின்ற பொழுது வசனம், நான் அந்த சில பேர் சில புத்தகங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப மத்தேயு 11:28 அப்படின்னு மட்டும்தான் போட்டிருப்பாங்க. ஆனா அதை போட்டுட்டு தங்களுடைய கருத்துக்கள் எழுதுவாங்க. அப்ப நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. ஆனா நான் மத்தேயு 11:28 என்றால் அது முழு வசனத்தையும் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய புத்தகத்துல முழு வசனத்தையும் பிரிண்ட் பண்ணி அதை ஹைலைட் பண்ணியிருக்கு பாருங்க. ஏன்? எனக்கு தெரிய வந்தபோது நான் வசனத்தை ஒரு பகுதியை பிச்சை எடுக்க என் மனசாட்சி இடம் கொடுப்பதில்லை. வசனத்தை பாதியாய் அறகுறையாய் சொல்லுவதற்கு நான் விரும்புவதில்லை. இது இயேசுவாகிய குழந்தைய கவனிங்க. இயேசுவாகிய குழந்தை, அழகான குழந்தைய நாம மூக்க, கைய, காலை பிச்சு எடுக்கிற ஒரு செயல்தான் இந்த வசனத்தை அறகுறையாக கேட்டு, இந்த அறகுறையாக வசனத்தை சொல்லி மக்களுக்கு சொல்லுவது, ஜெபத்திலே சொல்லுவது, பிரசங்கத்திலே சொல்லுவது, இதெல்லாம் அறகுறை. இப்படி செய்யக்கூடாது. அது ஒரு குழந்தையை பிச்செடுப்பது போல. இயேசுவுக்கு வலிக்குமா இல்லையா? அந்த குழந்தைக்கு வலிக்குமா இல்லையா? வார்த்தை என்பது எது? இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ நாம வைத்திருக்கிற வார்த்தை எது? கடவுள். கடவுளை பிச்செடுக்க முடியுமா? பிரிச்சு முழுமையா தான் பார்க்க முடியும். வசனத்தை முழுமையா பார்த்தா தான் முழு செய்தி உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது ஒரு கேள்வி, இங்க எப்படி துர்ச்செய்தி பரப்பப்படுகிறது? எப்படி கள்ள தீர்க்கதரிசிகள் உருவாக்கப்பட்டார்கள்? எப்படி கள்ள அப்போஸ்தலர்கள் உருவாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் ஒருபோதும் கள்ள அப்போஸ்தலரை அழைக்கவில்லை, கள்ள தீர்க்கதரிசிகளை உருவாக்கவில்லை. ஏன் சொல்ல போனால் பிசாசையே உருவாக்கவில்லை. தேவன் நல்லவர், அதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. அவர் நன்மையைத்தான் படைத்தார், நன்மையைத்தான் செய்வார், நல்லவராகவேத்தான் இருக்கிறார். அப்ப எப்படி இந்த தீமை வந்தது? தீமை கர்த்தர், அவர் தீமையை உண்டாக்கவில்லை.
உங்களுக்கு தெரியும் பிசாசு எப்படி வந்தான். அவன் தேவதூதனாய் படைக்கப்பட்டான், கேருபாக படைக்கப்பட்டான், ஆராதனை வீரனாக படைக்கப்பட்டான், இசையமைப்பாளராக படைக்கப்பட்டான், அழகுள்ளவனாக அந்தஸ்து உள்ளவனாக படைக்கப்பட்டான். அவன்தான் அந்த லூசிபர். லூசிபர் என்றா சாத்தான் இல்லை. லூசிபர் என்ற பொருளுக்கு, லூசிபர் என்ற அந்த அந்த வார்த்தைக்கு விடிவள்ளி என்ற அர்த்தம். லூசிபர் என்கிற அந்த வார்த்தைக்கு விடிவள்ளி என்ற அர்த்தம். மார்னிங் ஸ்டார், அதிகாலை விடிவள்ளி என்ற அர்த்தம். கவனிங்க, அது எப்படி சாத்தானாக மாறினான் என்றால் தேவனுக்கு துரோக செயல் செய்ததுனால. இது வரலாறு உங்களுக்கு தெரியும். அதனால தான் அவன் சாத்தானாய் விழுந்தான். அவன் சாத்தானாய் விழுந்தவன் சும்மா இருக்க இல்லை. அவனுடைய ஆசையே என்ன தெரியுமா? கடவுளாகணும். அதுதானே ஏவாள்கிட்ட போய் சொல்றான். ஏன்னா அவன் கடவுளாக நினைத்தான், அவனால கடவுளாக முடியவில்லை. தேவன் தள்ளிவிட்டார். அவனுடைய நினைவு எல்லாம் அபத்தமாய் போய்விட்டது. ஆனாலும் அவனுடைய கொள்கையை அவன் மாற்றவில்லை. அவன் தன்னுடைய கொள்கையில உறுதியா இருக்கிறான் பாருங்க. ஆனா நாம தான் கொள்கையில உறுதியா இருக்கிற இல்லை. அவனும் உறுதியா இருக்கிறான். ஏவாள் இடத்துல சொல்லுகிறான், இந்த விருட்சத்தின் கனியை தேவன் புசிக்க வேணாம் என்று சொன்னதுண்டோ? அப்ப அவனுக்கும் தெரியும், ஆண்டவர் சொன்னது தெரியும். அது எதற்காக படைக்கப்பட்டதுன்னு அவனுக்கும் தெரியும். அப்ப பிசாசு என்றவனும் நீங்கள் நினைக்கிறது போல ஒரு சாதாரண ஆள் இல்லை. அவனுக்கும் விஷயங்கள் தெரிஞ்சவன் தான். நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறோம்டா மட்டும் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டோம்னு நினைக்காதீங்க. அது நீங்க உபயோகம் பண்ணலாம், அதனால ஒண்ணும் தவறு கிடையாது. ஆனா அதனால மட்டும் நீங்க ஜெயிக்கலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரியும், பிசாசு நான் பிசாசு பிடித்தவர்களை திரட்டும் போது அது எத்தனையோ பொய்களை மாய்மாலங்களை சொன்னதை நான் என்ற அனுபவத்துல பார்த்திருக்கிறேன். பாட்டு படிக்கும், தீர்க்க தரிசனம் சொல்லும், அந்நிய பாஷை பேசாதுன்னு சொல்லுவார்கள், பேசும். சில ஊழியர்கள் சொல்லுவார்கள் பிசாசுக்கு அந்நிய பாஷை பேச தெரியாதுன்னு சொல்லுவார்கள். அவனுக்கு அங்க ஏதேன்ல அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் எதற்கு வைத்தது என்று அவனுக்கு தெரியும். நல்ல கவனிங்க. அவன் அதுதான் கரெக்டா போய் ஸ்பாட்ல போய் என்ன செய்தான், அந்த 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 ஏவாள் போன அந்த ஸ்பாட்டுக்கு அவன் போனான். போய் என்ன சொன்னான்? ஏவாள் சொல்லுவதற்கு முதல் அவன் கேட்கிறான். நல்ல கவனிங்க, வேதத்தை நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய காரியத்தை நன்றா கவனியுங்கள். சும்மா அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அங்க சொல்றாங்க, இங்க எல்லாத்தையும் சோதித்து பாருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பிசாசு எவ்வளவு பெரிய தந்திரசாலி என்பதை முதல் அறிந்து கொள்ளுங்க. நீங்க சும்மா நாம சத்தம் போட்டா போல போக மாட்டான். சில நேரம் சபையில சில விசுவாசிகள் இருப்பாங்க, பெருசா ஜெபிக்க மாட்டாங்க, பெருசா எதுக்கு முன்னுக்கு வர மாட்டாங்க. இப்ப சபையில யாருக்காவது ஒரு பிசாசு பிடிச்சு ஆடி அது அலக்கழிஞ்சி இரவு நேரம் சுத்தி நின்று கொண்டு கத்துவார்கள், ஏய் போ பிசாசே போ, இயேசுவின் நாமத்திலே, அங்கே இங்கேன்னு போவார்கள், கத்துவார்கள். கவனிங்க, பிசாசு சத்தத்துக்கு போகாது. நான் கண்டுபிடித்தது ஒரு நாள் அப்படித்தான். ஒரு ஆராதனை ஒரு இடத்துல நடத்திவிட்டு இரவு நான் அங்க தங்கிவிட்டேன். அது ஒரு வீட்டுல தான் நடத்தினோம் ஆரம்ப நாட்கள்ல. அங்கே தங்கிவிட்டேன். தங்கினதின் பின்பு இரவு ஒரு 12-1 மணி இருக்கும். நான் இருந்த ரூம்ல இந்த பிரதர் கதவை தட்டினார். பாஸ்டர் என்னன்னு கேட்டேன். அப்படி சொன்னார், பாஸ்டர் பிசாசு வந்துட்டது பாஸ்டர். எங்க பிரதர் என்று கேட்டேன். மனைவிக்குள்ள பிசாசு, வாங்க பாஸ்டர் அப்படின்றார். அப்ப நான் போய் பார்த்தேன், அந்த சகோதரியை பார்த்தேன். தலையை விரிச்சு போட்டுட்டு பயங்கரமான கோலத்துல இருந்து கொண்டு அவங்க சும்மா கத்தி கொண்டு ஒரு மாதிரி இருக்கிறார்கள். அப்பொழுது நான் இயேசுவின் நாமத்திலே போன்னு சொன்னேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொன்னேன். போடா, இதெல்லாம் நான் எனக்கெல்லாம் கேட்டு இதெல்லாம் நான் பழகி இருக்கிறேன்டான்னு சொல்லுது. இதெல்லாம் கேட்டு பழகி இருக்கிறேன்டா, போ இயேசுவின் நாமத்துல.
என்று சொல்ல, போடா இப்படித்தான்டா நிறைய பாஸ்டர்மார் சொல்றது. எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்னடா இப்படி சொல்லுதுண்டு. சரி, சோத்திரம். ஆவியானவர் என்னை நடத்தினார். ஆண்டவர் நடத்தினார். நான் இப்ப இந்த சத்தம் போடுறதை விட்டுட்டு, இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு வசனத்தை சொல்லுது. அது சொல்லுது, போடா எல்லா பாஸ்டும் என்ன கலைத்து கிழித்து போட்டான். இப்ப நீ தான் வந்து கலைக்க போறியா, என்ன நீ தான் திறத்த போறியா என்று சொல்லி கேட்டது. நான் சொன்னேன், என்னால முடியாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆனா எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி நான் வார்த்தைகளை வசனங்களை சொல்ல சொல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. வசனங்களை சொல்ல சொல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. அதுக்கு பிறகு என்ன தேவன் நடத்தினார் பாருங்க. இந்த கத்துறது இதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு பிறகு நான் கொஞ்ச நேரம் பிரைசிங், அதாவது துதி செலுத்தினேன் ஆண்டவருக்கு. துதிச்சு கொண்டேன். எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கொஞ்சம் இருந்த வீட்டுல உள்ளவங்களை எல்லாம் கூப்பிட்டு நாங்க துதித்து கொண்டிருந்தோம். அப்ப வசனத்தை சொல்லி துதிக்கும் போது அந்த பிசாசு போய்விட்டது. அது போற நேரம் சொல்லுது, இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்றேன். அது அதிகாலை ஒரு 3 மணி அல்லது 2 மணி இருக்கும். இப்ப இருட்டா இருக்கு, நான் எங்க போவேன் என்று கேட்குது. இயேசுவின் நாமத்துல பொய்யின் ஆவி என்று கடிந்து கொள்றேன். நான் போனா உன்னுடைய உதவி ஊழியக்காரன் கிட்ட போய் சேருவேன்னு சொல்லுது. பாருங்க, நல்ல கவனிங்க. நீ உன்னுடைய உதவி ஊழியக்காரன்ட்ட போய் சேர போறேன்றது. சரி, நான் போறேன். ஆனா போய் உன்னுடைய உதவி ஊழியக்காரன்ட்ட போய் நான் அவனோட இருக்க போறேன் அப்படி என்று சொல்லுது. நான் கடிந்து கொண்டு செபித்து அதை விட்டு போயிட்டுது. அந்த சரீரத்தை விட்டு வெளியேறிட்டுது. கவனிங்க. அடுத்த நாள் நான் இந்த வீட்டுல இருந்து, அப்ப ஆரம்ப நாட்கள் என்னோட பைக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பஸ்ல தான் போகணும். அப்ப பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, இந்த பேய் இப்படி சொல்லிச்சுதே, போய் நம்ம உதவி ஊழியக்காரனை பார்ப்போம் என்று சொல்லி மெதுவா நான் உதவி ஊழியக்காரன், அங்க எங்களுடைய பிரான்ச் சர்ச் ஒன்று இருந்தது. உதவி ஊழியக்காரன் பாஸ்டர் ரொசான் தெரியுமா? தோணிக்கல் அங்க பாருங்க, எப்ரோன் சர்ச் ஒன்று இருக்கு. அது நான் ஸ்டார்ட் பண்ண சர்ச். கேக்குதா? பிரைஸ் தி லார்ட். அங்க பாஸ்டர் ரொபின்சன் இருக்கிறார். அந்த சர்ச்சில் தான் அது நடக்குது. அப்ப சேவியர் அவர் தான் எனக்கு உதவி ஊழியராக இருந்தார். ரைட், இப்ப கவனிங்க. அப்ப எனக்கு ஒரு மனதுல ஒரு மாதிரி, என்னடா அது பிசாசு இப்படி சொல்லிச்சே என்ற ஒரு மனதுல சரி போவோம், நாம போவோம், போய் அவரை போய் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வருவோம்னு நான் அங்க போறேன். அங்க போய் சொன்னேன், பிரதர் இப்படி நைட்டு ஒரு சம்பவம் நடந்தது இரவு, நல்ல ஜெபத்தோட இருங்க பிரதர் என்று சொல்லி இதைத்தான் சொன்னேன். மனுஷன் கத்தி கதறி கொண்டு, நீங்க இப்படித்தான் எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்லுவீங்க, என்ன குற்றப்படுத்துவீங்க, உங்களோட எனக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று மனுஷன் ஓட துவங்கிட்டார். சபையை போட்டுட்டு போயிட்டாரு. ஹலோ, கேக்குதா எல்லாருக்கும்? அதனால பிசாசோட சேர்த்தை விட்டுட்டு தெரியக்கூடாது. கவனிங்க, சும்மா யாரும் சொல்லி கொடுத்தாங்க அங்க அது இதுன்னுட்டு கத்தாதீங்க. கத்துனா அது போகாது, பிசாசுக்கு தெரியும். இப்ப நான் உங்களோட கவனத்துக்கு வருகிறேன். ஏதேன் தோட்டத்துல ஏவாள் பிசாசுக்கு சொல்லல, தேவன் இந்த கனியை சாப்பிட சொன்னார், சாப்பிட வேணாம் என்று சொன்னார்னு முதல் ஏவாள் சொல்லல. ஆனா பிசாசு தான் கேட்கிறான். அப்ப அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? அப்ப பிசாசுடைய தந்திரங்களை முதல் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். ஊழியர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், பிசாசு தந்திரங்களை முதல் தெரிந்து கொள்ளணும். அதை தெரிஞ்சு கொண்டு தேவனுடைய நாமம் என்று சொல்லுகிறோம், அவர் வசனத்தின் அடிப்படையில அவனுக்கு எதிர்த்து நிக்கணும். சத்தியத்தின் அடிப்படையில எதிர்த்து நிக்கணும். அப்பதான் அவன் ஓடுவான், அப்பதான் அவன் போவான். பாருங்க, அவர் விட்டுட்டு அந்த மனுஷன் அந்த என்னட்ட உதவி ஊழியக்காரன் ஓடி போயிட்டார், சபையை விட்டுட்டு போயிட்டார். நான் ஒண்ணுமே சொல்லல. இப்படி பிரதர் நடந்தது பிரதர், ஒரு சம்பவம், நல்ல ஜெபத்துல இருங்க பிரதர், ஒரு வார்த்தை தான் சொன்னேன். இன்னைக்கும் பாருங்க, சில பேருக்கு ஏதாவது சொல்ல முடியுதா? புத்தி சொல்ல முடியுதா? உடனே கோபம் வந்துருது. அது விசுவாசியா இருக்கலாம், ஊழியர்களா இருக்கலாம், உடனே கோபம் வந்துருது. ஒரு புத்திமதியை ஏற்றுக்கொள்வதில்லை.
ஒரு சரியானதை ஏற்றுக்கொள்வதில்லை. இதெல்லாம் யாருடைய கிரின்னு நினைக்கிறீங்க? ஆடுறது மட்டும்தான் பேய்ன்னு நினைக்கிறீங்களா? தலையை விரிச்சு போட்டு ஆடுறது மட்டும்தான் பேய்ன்னு நினைக்கிறீங்களா? பேயிட சுபாவம், மாமிச சுபாவம் எல்லாம் பேயிட சுபாவம் தான். உலகம், மாமிசம், பிசாசு. அப்ப நாம இதை ஜெயிக்கணும்னா எப்படி ஜெயிக்கலாம்? சத்தியத்தினால்தான் ஜெயிக்க முடியும். சத்தியம் இல்லாம சத்தத்துல ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு இந்த ரகசியங்கள் நிறைய பேருக்கு தெரிவதில்லை. வல்லமை, அபிஷேகம், வரங்கள் அங்க இங்கன்னு தங்கட இஷ்டத்துக்கு அள்ளி கொட்டுறது. பாருங்க, ஒரு சிஸ்டர் அன்னைக்கு ஜெபிச்சா, நான் பிசாசுல தலையில அக்கினியை கொட்டுகிறேன். இதெல்லாம் நடக்கிற விஷயமா? இதெல்லாம் நம்ம அப்படி ஜெபிக்கலாமா? அப்படி ஒரு வசனம் இருக்கா? வசனத்தின் அடிப்படையில தான் ஜெபிக்கணும். அக்கினியை கொட்ட முடியுமா பிசாசு தலையில? நானும் முந்தி இப்படி எனக்கு இந்த சத்தியம் தெரியாத போது நானும் அக்கினின்னா அது கொஞ்சம் கூடுதலா கத்தும் பிசாசு. நானும் ஓஹோ அக்கினி இறங்குதுன்னு நானும் என்ன செய்யிட்டேன், என்னை ஏமாத்தி விட்டுட்டு அந்த பேய். அக்கினி என்றதும் அது அது கத்துது, ஐயோ எரியுது சொல்லாத, காந்தது சொல்லாதன்னு சொல்லி அதெல்லாம் ஆக்டிங், அது நடிப்பு. இன்னைக்கு இது தெரியாம போதகர்மார் அல்லது விசுவாசிகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இதுல அது மயக்க விட்டுருது பிசாசு. நேற்று பாருங்க, நேற்று ஒரு சபையில அருமையா ஒரு செய்தியை கொடுத்தேன். அந்த ஒப்பு கொடுக்கிறது என்பது என்ன? ஆண்டவர் பேசின அந்த வார்த்தைக்கு என்னிடத்துல இருக்கிற தவறுகள், பிழைகள், குற்றங்கள், ஆண்டவரே இது இருக்கு, நீர் என்னோடு பேசினீர், நான் இனி அப்படி செய்யக்கூடாது, நீர் பேசின வார்த்தையின்படி நான் வாழணும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்பதுதான் ஒப்பு கொடுத்தல் ஜெபம் என்பது. ஆனா சில பேர் நான் ஒப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டா, நான் மைக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னா அவர் பாட்டு நடத்துவார், ஆராதனை நடத்துவார். இங்க அது கேன்சல் ஆயிருச்சு. அப்ப பிசாசு வேற திசையில இவங்களை பயணிக்க பண்ணுகிறான். ஆனா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதே கண்டினியூ பண்ணுவாங்க. அது சரியான ஆவியானுடைய சரியான வழி நடத்தல். இப்ப நான் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இறங்கினேன்னா அதையே கண்டினியூ பண்ணி அது அடிப்படையிலே இந்த மக்களை வழி நடத்துறதையும் பார்த்திருக்கிறேன். அது சரியான வழி நடத்துதல். சில பேர் ட்ராக்க மாத்தி விட்டுருவாங்க. அதான் நான் அன்னைக்கு சொன்னது போல, ஒரு அம்மா கையை தட்டுச்சு, நல்ல பிரசங்கம் பண்ணி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வைக்கிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு அம்மா பெரிய சபை, நிறைய கிரௌடு, கையை தட்டுச்சது பாருங்க, எல்லாம் படன்னு கையை தட்டி அந்நிய பாஷை பேச துவங்கிட்டாங்க. இது என்ன நேரம்? கைதட்டுற நேரமும் அல்ல, அந்நிய பாஷை பேசுற நேரமும் அல்ல. இது தேவன் நம்மோடு பேசின அந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிற ஒரு நேரம். இது அபிஷேகம், வல்லமை, வரங்கள் என்று சொல்லி என்னவோ தங்களோட பாட்டுக்கு செய்து கொண்டிருக்கிறாங்களேப்பா. இங்கதான் சாத்தானுடைய சதி திட்டங்க ஏற்படுத்தப்படுகிறது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். பிசாசுடைய தந்திரங்களை நாம் பார்க்கணும், கவனிக்கணும். பிசாசு ஆடினா மட்டும்தான் பிசாசு இல்லை. நான் நினைக்கிறேன் ஆடுறதுதான் பிசாசு என்று சொல்லி. ஆடும் பிசாசு ஆடும், இல்லை என்று சொல்ல இல்லை. கவனிங்க. அப்ப இன்றைக்கு எல்லாரும் இப்ப ஒரு கூட்டம், ஒரு பப்ளிக் கூட்டம் நடக்குது, அதுல ஒரு 4-5 பேர் ஆடுவாங்க. அப்ப நாம என்ன இனங்காணுகிறோம் என்றால், இவங்க இந்த 4-5 பேருக்கு தான், இந்த ஆடுறவங்களுக்கு தான் பிசாசு இருக்கு. அப்ப பிசாசு என்ன இல்ல, மற்றவங்களுக்கு எல்லாம் பிசாசு இல்லையா? இப்ப அதை கவனிக்க போறோம், வேதத்திலிருந்து கவனிக்க போறோம். ஆகவே வேதத்தை நன்றாக ஆராய்ந்து கற்றறிய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசு எங்களை டைவர்ட் பண்ணி, எங்களை திசை திருப்பி, எங்களை வேற ஒரு பக்கத்துல பயணிக்கிறதுக்கு அவருடைய தந்திரம் இருக்கிறது. அதைத்தான் ஏவாளுக்கு செய்தார். இப்ப கவனிங்க, ஏவாளுடைய சம்பவத்துல அவனுக்கு எல்லாம் தெரியும். அங்க அந்த மரம் நாட்டி இருக்கிறார், அதை அவர் புசிக்க வேணாண்டு சொன்னார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேணாண்டு தேவன் சொன்னார். இவனுக்கு தெரியும். உடனே கரெக்டா வந்தான், எந்த பாயிண்ட் பிடிக்கணுமோ வந்து சொன்னான், இங்க வாங்க, இந்த விருட்சத்தின் கனியை தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? அந்த அம்மா சொல்றாங்க, ஆமா புசிக்க வேணாம்னு சொன்னா, தொடக்கூட வேணாண்டா. சரி அதெல்லாம் பொய் பாருங்க, அது சரியில்லை. அப்படி அவர் சொன்னது சரி. ஏன் தெரியுமா அப்படி சொன்னாரு? நீங்க அதை புசிச்சா நீங்க கடவுளாயிருவீங்க. அதான் சொல்ல வருகிறது. ஏன்டா இவனுக்கு ஆசை கடவுளாகவே, எப்படியாவது கடவுளாகணும். கடவுள் ஆகணும். ஆனா கடவுள் ஆக முடியாது.
ஆனா இந்த மனுஷனை கொண்டு கடவுளாகணும். எனவே நடந்தது என்ன? அவ இது சரி, நான் கேட்கிறேன், கொஞ்சம் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன், நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. இப்ப அப்ப இந்த மனுஷிக்கு அந்த 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 பாம்புனுடைய அந்த அந்த சர்ப்பத்தினுடைய அந்த பிசாசுடைய அந்த வார்த்தை வந்ததோடே அட்டாக் ஆயிட்டுது. கவனிங்க, பிசாசு அட்டாக் பண்ணிட்டான். அதனாலதான் அவருக்கு சிந்திக்க தெரியல, யோசிக்க தெரியல. உடனே அவ என்ன செஞ்சா? அதை ஏற்றுக்கொண்டா. எதை ஏற்றுக்கொண்டா? பிசாசு ஒண்ணு ஏற்றுக்கொண்டா. இல்ல இல்ல, நீங்க புசிக்கலாம், புசிச்சா நீங்க தேவர்களைப் போல ஆயிருவீங்க, உடைய கண்கள் திறக்கப்படும். அவ இந்த மனுஷிக்கு என்ன ஒரு ஆசை இருந்திருக்கு பாருங்களேன். ஏன்னா அவன் வந்து கிட்ட போனதுமே அந்த தாக்குதல் நடந்துட்டுது. ஏன்னா தேவ சாயலாக படைக்கப்பட்டவன், தேவனுடைய பிள்ளை, தேவ சாயல். தேவன் தன்னுடைய சாயல் என்ற லேசானது இல்லை. முழு அவர் தேவனை போல சாயல், இமேஜினேஷன், சாயல். அந்த சாயலை பெற்ற உடனே அந்த பிசாசுடைய வார்த்தையை கேட்டதோட அப்படியே அங்க தாக்குதல் ஏற்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்கள், அது போலத்தான் நாங்களும் எங்க ஒரு கள்ள தீர்க்கதரிசி, கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள போதகர் அவருடைய வார்த்தையை கேட்டீங்கன்னா, அவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணினீங்கன்னா அப்படியே அட்டாக் ஆயிரும், அப்படியே அட்டாக் ஆயிரும், தாக்குதல் உண்டாயிரும். அதுக்கு பிறகு நீங்க எந்த சத்தியத்தை எந்த பைபிள படிச்சாலும் அது அந்த கோணத்துல தான் நீங்க பார்ப்பீங்க. எந்த கோணத்துல? அந்த தவறான நோக்கத்துல தான் பைபிள் பார்ப்பீங்க. இந்த இடத்துல தான், இதனால தான் இன்றைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறார். ஏன்னா சாத்தானுடைய வேலை திட்டம். அவங்களும் ஒரு நல்ல ஊழியத்துக்கு வந்தவர்கள் தான், சரியான அர்ப்பணிப்போட வந்தவர்கள் தான். ஆனா ட்ராக் மாறினார்கள். எப்படி என்றால், பணத்துக்காக, புகழுக்காக, அடுத்தது இச்சைக்காக, பொய் புரட்டுக்காக, பொய் சொல்லி, அதனால பிசாசு தனக்கு ஒரு சின்ன இடம் இருந்தா அவன் பிடிச்சு அந்த வழியாக உள்ளுக்கு போயிடுவான், அவன் தாக்குதல் நடத்திடுவான். அதுக்கு பிறகு நம்ம பைபிளை வச்சுக்கிட்டு தான் இருப்போம், நாம ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனா நம்முடைய தாக்குதல் நமக்கு தெரியாது. இப்ப நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட் மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஒன்று உங்களுக்கு தருகிறேன், நீங்க வாசிக்கலாம் வேதாகமத்துல இருந்து. எப்படி பிசாசு, நீங்க நினைக்கிறீங்க ஏதோ விக்கிரகாராதனை கோயில தான் பிசாசு இருக்கிறான், அங்க இருக்கிறான், எங்க இருக்கிறான். கவனிங்க, பிசாசு எப்படி தாக்குதல் நடத்துகிறான் என்பதை கொஞ்சம் கவனத்தில் நாம் எடுக்க போறோம். ரைட், வாசிக்கலாம். மத்தேயு 16வது அதிகாரம், மத்தேயு 16:21 வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 16:21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். சரி, இப்ப கவனிங்க. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருவுள சித்தத்தை, தன்னுடைய விருப்பத்தை, பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இயேசு பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை செய்யவே இந்த பூமிக்கு வந்தார். அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். 22. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். போதும், கவனிங்க. இப்ப இந்த ரெண்டு, இப்ப தேவன் இயேசுடைய வார்த்தையும் பேதுருடைய வார்த்தையும் கொஞ்சம் கவனத்தில் எடுப்போம். கவனிக்கிறீங்களா? இப்ப இயேசு அவர் சத்தியம், அவர் ஒருபோதும் பொய் சொல்லுவதில்லை. அவர் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தார். அப்ப பிதாவின் சித்தத்தை, சத்தியத்தை சொல்றாரு. பேதுரு என்ன சொல்றான்? பேதுரு பாருங்க சொல்றான், இது இப்படி எல்லாம் சம்பவிக்க கூடாது என்று கடிந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது மாமிசத்துல நீங்க பார்த்தா இப்படித்தான் நம்ம கிட்டையும் யாரும் வருவாங்க. நம்ம தேவனுடைய விருப்பத்தை சொன்னோம்னா அவங்க மாமிச ரீதியாக நம்மை அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு தேவையான ஒன்றை போல நமக்குள்ள ஒரு ஆலோசனை கொண்டு வருவாங்க. இப்ப ஒரு ஆலோசனை கொடுக்குறேன், நீங்க அங்க போக கூடாது, அப்படியெல்லாம் நீங்க பாடுபடக்கூடாது, அப்படியெல்லாம் உங்களை அடிக்க கூடாது. இப்ப இது யாருடைய டெக்னிக்னு நினைக்கிறீங்க?
இப்ப ஒருவேளை இந்த 23ஆம் வசனம் இல்லாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? கொஞ்சம் கவனிங்க, எல்லாரும் பைபிள் எடுங்க. 21வது வசனத்துல ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறார், தன்னுடைய சித்தத்தை சொல்லுகிறார். 22வது வசனத்துல பேதுரு தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறார். இந்த 23வது வசனம் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? நீங்க நினைப்பீங்க பேதுரு எவ்வளவு அன்புள்ள ஒரு ஊழியன், எவ்வளவு நேசமுள்ள ஒரு ஊழியன், எனவே அவ்வளவு அக்கறை வச்சிருக்கிறதுனால மற்றவர்கள் இவ்வளவு அன்பு இல்லை, பாசம் இல்லை, ஆனா பேதுருக்கு அன்பு இருக்கிறது போல உங்களுக்கு தெரியும். இது மாமிசத்துல நீங்க பார்த்தா. ஆனா இயேசுடைய பார்வை வேற, தேவனுடைய பார்வை வேற, நம்முடைய பார்வை வேற. இப்ப கவனிங்க, அடுத்து 23ல என்ன சொல்லுகிறார் வாசிங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். தலையை விரிச்சு போட்டுட்டு ஆடுறதான் பேய்ன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லலாம். இருக்கிற நீங்க உங்களுக்கு கேட்டால் பிரயோசனம் இருந்தால் சொல்லலாம். நீங்க இந்த டீச்சிங் எங்க போய் கேட்க போறீங்க? எங்க கேட்டிருக்கிறீங்க? எங்க கேட்க போறீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன பெருமைக்காக சொல்ல இல்லை. ஐ எம் சிம்பிள் அண்ட் ஹம்பிள். நான் எளிமையானவன். நல்ல கவனிங்க, நான் ஒன்றும் பெருமைக்குரியவன் இல்லை. இந்த கோணத்துல வேதத்தை ஆராய்கின்ற ஒரு இடம் நல்லது, போய் கற்றுக்கொள்ளுங்க. அல்லது நீங்க அப்படி இடம் இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்தவர்கள் அழைத்து வாங்க, இதை கற்றுக்கொள்ள. இதனால எனக்கு நீங்க காசு பணம் தர வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வீட்டிலேயே இருந்து உங்களை வேலைகளை கவனித்துக் கொண்டு நீங்க இதை கேட்கலாம். இப்ப பேதுரு சாத்தானா சீசனா? சொல்லுங்க. சீசன். அவ எப்படி தேவன் இயேசு சாத்தான்னு சொல்றாரு? அவன் மாம்சத்தின்படி யோசிச்சதுனால. இப்ப இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவர்களுக்கு மாமிசம் இல்லையா? நிறையவே இருக்கு. அப்ப நிறைய இருந்தா யார் இருக்கிறது? பிசாசு. அப்ப பிசாசு இருந்துகிட்டு பிசாசை திரட்ட முடியுமா? முடியாது. அப்ப நீங்க இயேசுவின் ரத்தத்தை சொன்னா மட்டும், இயேசுவின் நாமத்தை சொன்னா மட்டும் போயிடுவானா? ஹலோ, உங்களுக்கு எல்லாம் புரியுதா? சத்தியம் மட்டும்தாங்க பூரண விடுதலை கொடுக்கும். அதான் தெளிவாவே ஆண்டவர் சொல்லிட்டார். அது நம்ம சத்தியத்தினால் வருகிற விடுதலையை பார்ப்பதில்லை. சத்தத்தினால் வருகிற விடுதலைய ஒரு இமோஷனல் ஸ்பிரிட், இந்த இமோஷனல் ஸ்பிரிட்ல தான் நாம தங்கி இருக்கிறோம். சத்தியம் இருக்கே என்பதை நாம் கவனிக்க தவறுகிறோம். மாமிசத்துல யார் கிரியை செய்தாலும் அது சாத்தானுடைய கிரி என்று இயேசு அடையாளம் காட்டுகிறார். ஏன் நம்மால அந்த அடையாளத்தை காண முடியல? யோசித்து பாருங்க. இந்த அருமையா என்னுடைய ஸ்டடியில என்னுடைய பிரசங்கத்தை நிறைய கேட்ட ஒரு சகோதரன் எங்களுடைய தேவகுமார் பிரதர், அவர்களுடைய மனைவிகள். அன்னைக்கு நான் அவர்களோடு பகிர்ந்து கொண்டு போகின்ற பொழுது நேரடியாக அவர்களை சந்தித்தேன். பகிர்ந்து கொண்டு போகும்போது அவருடைய மனைவி சொன்னார்கள், பாஸ்டர், இப்ப யாரும் பிரசங்கம் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் இவங்க சரியான நபர் அல்லது பிழையான நபர் எங்களால கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னாங்க. யாரும் ஒரு ஆராதனை நடத்தும் போது, யாரும் ஒரு ஊழியர் ஏழை விசுவாசி யாரா இருந்தாலும் அவள் ஜெபிக்கும் போது அல்லது பிரசங்கம் பண்ணும் போது, ஆராதனை செய்யும் போது எங்களால கண்டுபிடிக்க முடியும்
இவங்க சரியான நபர் அல்லது பிழையான நபர் என்று சொன்னார்கள். எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஹலோ, அப்ப நாம நாம என்ன செஞ்சிருவோம்? பிசாசுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நின்றுவோம். பிசாசுடைய தந்திரங்களுக்கு விலகி நடந்து கொள்வோம். அப்ப தேவனுடைய காரியத்தை நாம் சரியாய் கற்றுக்கொள்வோம். இதுதான் தேறினவர்கள் என்று சொல்லப்படுகிறது. பவுல் எழுதுகிறார் கொரிந்தியர் நிருபத்துல, தேறினவர்களுக்குள்ளே நாங்கள் வேதத்தை போதிக்கிறோம், ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியலோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆவிக்குரியவர்களை மாமிசத்தோடு பொருத்துவதில்லை. ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களில் நாங்கள் சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம், தேறினவர்களுக்குள்ளே போதிக்கிறோம். ஆகவே பிசாசுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளுங்க என்று சொல்லப்படுது. பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கத்தக்கதாய் சர்வாயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. சும்மா சத்தம் போட்டு வேலை இல்லை. இதெல்லாம் நான் சத்தம் போட்டு நானும் ஒரு அநியாயமா பல வருடங்கள் என்னுடைய ஊழியத்துல நான் சரியா செய்ய இல்லை என்பது நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், மனம் திரும்பி இருக்கிறேன். இப்பொழுது நான் சத்தியத்துக்குள்ள கவனமா இருக்கிறேன், சத்தியத்துக்குள்ள சரியா இருக்கிறேன். எனக்கு கூட்டமோ பணமோ முக்கியம் இல்லை. கூட்டம் தேவைதான், பணமும் தேவைதான், அது முக்கியம் இல்லை. எனக்கு முக்கியம் தேவன், எனக்கு முக்கியம் சத்தியம், வார்த்தை. ஏன்னா கடைசி வரைக்கும் என்னோடு இருக்கிறவர் என் தேவன் தான். எந்த விசுவாசியோ எந்த ஊழியக்காரோ எந்த பணமோ என்னோடு இருக்காது. என்ன சொல்றீங்க? ஹலோ, ஆமென், ஆமென், ஆமென். ஹலோ, என்ன சொல்றீங்க மற்றவங்க எல்லாம்? உண்மைதானா இது? மனுஷர்கள் இன்னைக்கு நம்ம நல்லவன் என்று சொல்லுவார்கள், மனுஷர்கள் வருவார்கள், பணமும் வரும் போகும். ஆனா கடைசி வரைக்கும் இது உதவாது. கடைசி வரைக்கும் என்னோடு இருக்கிறவர், மரண பரியந்தம் என்னை நடத்துகிறவர் தேவன். அவருக்கு நான் பிரியமா நடக்கணும். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். ஆமென். அவருக்கு நான் பிரியமா இருக்கணும். மனுஷரை பிரியப்படுத்துறது அல்ல. மனுஷரை பிரியப்படுத்திட்டு நான் ஊழியம் செய்யக்கூடாது. மனுஷரை பிரியப்படுத்திட்டு நான் ஜெபம் பண்ணக்கூடாது. மனுஷனுடைய பிரியத்துக்காக நான் நடத்தக்கூடாது. மனுஷனுடைய காரியத்துக்காக நான் எதையும் செய்யக்கூடாது. என் தேவன் விரும்புகிறபடி நான் வாழணும், நான் ஊழியம் செய்யணும் என்றால் சத்தியம்தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அதுதான் வழி, வேற வழி கிடையாது, வேற எதுவும் கிடையாது. பிரியமானவர்களே, பாருங்க, பேதுருவுக்குள்ள எப்படி சாத்தான் போந்தான். அப்பாலே இப்போ சாத்தானே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சரி, இப்ப கவனிங்க. மத்தேயு 16:23 அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்றார். கவனிங்க. இப்ப நாம எங்களை செக் பண்ணி பார்ப்போம். நாம எதுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறோம்? மாமிசத்துக்கு ஏற்றவளை தான் நம்ம சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். கவனிங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8:7 வாசிங்க. ரோமர் 8:7. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அப்ப எப்படி நம்ம மாமிச சிந்தை என்பதே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியவும் கீழ்ப்படிய கூடாவும் இருக்கு. அப்ப இதை வச்சுட்டு என்ன நீங்க பேய் திறத்துறீங்க? எப்படி பேய் திறத்த முடியும்? பேய் தான் இருக்கேங்க. யோசித்து பாருங்க. அதுக்குத்தான் நீங்க சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். இந்த சத்தியத்துலதான் கம்ப்ளீட்லி ஒரு டெலிவரன்ஸ் கிடைக்கும். சத்தியம் இல்லாம சத்தத்துல
அந்த முற்றிலுமான விடுதலை கிடையாது. நான் இந்த சத்தியத்தை அறிந்ததின் பின்பு நான் அநேகருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்களும் அதை உண்மையைத்தான் சொல்லி கொடுக்கணும், பொய்ய சொல்லக்கூடாது. ஒருவேளை நம்ம தெரியாம அறியாத நாட்கள்ல பொய்ய சொல்லியிருக்கலாம். சத்தியம் சொல்லும் போது சில பேரை பொய்யாதானே வரவழி, வாங்க உங்களுக்கு எல்லாம் தீரும், எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். தீரும் தான். எப்பொழுது தீரும்? எப்பொழுது தீரும்? நீ ஆண்டவருக்கு வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தால்தான் உனக்கு பிரச்சனை தீரும். வசனத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் எந்த விதத்திலும் உன்னுடைய ஜெபமே கேட்கப்படாது. வாசிங்க நீதிமொழிகள் 28:9. நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அப்ப வேத வசனத்தை கேட்காம என்ன ஜெபம் பண்றீங்க? அதான் வேத வசனம் சொல்றாமே. எப்படி சொல்றீங்க? இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தமாக்குறதுன்னு சொல்றோம். உலகத்துல ஓத்திரங்கள் உண்டு, உங்கள் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்றோம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொல்றோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துறான்னு சொல்லுகிறோம். இதெல்லாம் அறகுற வசனங்க. இது இயேசுவை பிச்சை எடுக்கிற அந்த குழந்தைய பிச்சை எடுக்கிற ஒன்றுதான். அதுக்குள்ள உயிர் இருக்காது. உயிர் எப்பொழுது இருக்கும்? முழுசா சொல்லுங்க, முழுதா சொல்லி பழகுங்க. அந்த வசனம் 1 யோவான் 1:7 என்ன சொல்லுது? வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். உடைய குமாரனாய் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்தம் செய்கிறது. இப்படி சொல்லி ஜெபம் பண்ணா என்ன? இப்படி சொல்லி ஜெபிச்சா என்ன பிழைன்னு கேட்கிறேன், என்ன தப்புன்னு கேட்கிறேன். ஏன் நாம அந்த பாதியை சொல்லி ஜெபிக்கணும்? இப்படி சொல்லி ஜெபிங்களேன். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்தம் பண்ணும்னு சொல்லுங்களேன். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். எவ்வளவு சூப்பரா இருக்கு, எவ்வளவு நல்லா இருக்கு. உலகத்துல ஓத்திரம் உண்டு, திடன்கொள்ளுங்கள் கர்த்தர் சொன்னீரே அப்படின்னு சொல்றதை விட இப்படி சொல்லுங்களேன். அந்த வசனத்தை முழுசா சொல்லுங்களேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்திலே ஓத்திரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்படி சொன்னா என்ன? ஹலோ, கொஞ்சம் சொல்லுங்க. இப்படி சொன்னா நல்லா இருக்கா இல்ல நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. சொல்லக்கூடாது, மற்றவங்களும் பகிர்ந்து கொள்ளுங்க. எல்லாரும் இருக்கிறீங்க தானே, இதுல 20 பேர் இருக்கிறீங்க. சொல்லுங்க உங்களுடைய கருத்து பகிர்ந்து கொள்ளுங்க. அப்படி சொன்னா என்ன பிழையா தப்பா? நல்லா இருக்கு பாஸ்டர். ஏன் மற்றவங்க எல்லாம் வாயை திறக்க மாட்டேன்றீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. நிறைய பேர் இருக்கிறீங்களே, சொல்ல நான் பகிர்ந்து கொள்ளுங்களேன். அப்படி சொன்னா நல்லா இருக்குமா அல்லது நம்ம பாதியா சொல்றது நல்லா இருக்குமா? பகிர்ந்து கொள்ளுங்க. நல்லா இருக்கும் பாஸ்டர். எது நல்லா இருக்கும்? நல்லா இருக்கும். வசனத்தை ஃபுல்லா சொல்ற நேரம் தான் நல்லா இருக்கு. அதுவே நம்ம பாதியா சொல்றோம். பாதியா எதுக்கு சொல்றோம்? சரி, கவனம் மாட்டேங்க. அது போல ஒரு வசனம் சொல்லுவோம், இன்னொரு வசனம் சொல்லுவோம். என்ன வசனம் சொன்னா, வரலட்சுமி சிஸ்டர் நீங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. கவனிங்க, இன்னொரு வசனம் சொல்லுவோம் பாருங்க. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பா வைப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, இந்த சகோதரனுக்கு வாசலை திறங்க, அதை ஒருவனும் மூட மாட்டான்னு சொன்னீங்களே ஆண்டவரே என்று சொல்லி சும்மா இஷ்டத்துக்கு ஜெபிக்கிறது. அந்த வசனம் அப்படி இல்லை. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். இது எப்படி இருக்கு? ஹலோ, இந்த வசனம் எப்படி இருக்கு? இதான் முழு வசனம். ஆமென். ஆனா என்ன செய்யறோம் நாம? பாதி வசனத்தை சொல்லிக்கிட்டு ஜெபம் பண்ண. சரியா இது? இல்ல எனக்கு தெரியல, ஒருவேளை நான் தவறா சொல்றேன்னு தெரியல.
யாராவது அதுல பகிர்ந்து கொள்ளுங்க. அப்படி பாதி சொல்வது சரியா, முழுசா சொல்வது சரியா? முழுசா Praise the சொல்லதான் Lord. பாஸ்டர். நாங்க அரைங்குறமா கேட்டு பழகிட்டோம். அதனால எங்களுக்கு அரைகுறம் தான் வந்தது. இனிமே நாங்க திருந்திக்கிறோம் பாஸ்டர். ஓ, நான் திருந்தி இருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்றேன், நான் திருந்தி இருக்கிறேன். நான் திருந்தினாலதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வேற யாரும் சரிப்படுத்தணும்னு விருப்பம் இல்லையா? நீங்க விரும்பலையா? விரும்புறோம் பாஸ்டர். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ சார். ஏன்னா நாம அறியாமல் தெரியாமல் செய்தா தேவன் அதை மன்னித்துக் கொள்வார் இல்லையா? ஆனா எல்லா நாளும் நாம அதை செய்யக்கூடாது. தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஊடகத்தை கையில தந்திருக்காரு. நீங்க சரியானதை தெரிந்து கொள்ளணும். தடவியாயிலும் கண்டுபிடிக்கணுமா? அவர் சொல்ல வருகிற தடவியாயிலும் கண்டுபிடிக்கணுமா? ஆனா தேவன் உங்களை நேசிக்கிறனா ஒரு சரியான சரியான வழியை தேவன் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறார். இப்ப இதை கேட்டது போற அடுத்து பொய் வழிகளும் வரும். அதுல இருந்து நாம தப்பித்துக்கணும். Praise the Lord. Hallelujah. இவ எப்படி பிசாசு கிரியை செய்கிறான்? ஆடி தலையை விரிச்சு போட்டு கத்துறதுதான் பேய்ன்னு நினைக்காதீங்க. அப்படித்தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. இல்ல, அதுக்குத்தான் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலையாது. இதுக்கும் வசனத்தை சொல்லுவோம், அவ்வளவுதான். வசனத்தை சொல்லுவோம், அவ்வளவுதான். வசனம் தெரியும். இப்ப இது கூட ஆண்டவரே சொன்னீங்களே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னீங்களே ஆண்டவரன் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆனா அதுல உள்ள இருக்கிற ஜீவன் என்ன, அதுல இருக்க கருத்து என்ன, அதுல இருக்க சத்தியம் என்ன, அது தெரியாது. வசனம் சொல்றது பிசாசுன்னு சொல்லுங்க. யூதர்கள் வசனம் சொல்லவில்லையா? இஸ்ரவேலர்கள் வசனம் சொல்லவில்லையா? ஏரேது இயேசு பிறந்தார் என்று சொல்லி சாஸ்திரிகள் அரண்மனைக்கு எருசலேமில் ஏரேதுனுடைய அரண்மனைக்கு போகிறார்கள். அப்ப ஏரேது பிரதான ஆசாரியர்கள் வேதபாரகரை அழைத்து, இங்க வாங்க, இயேசு எப்படி பிறப்பாரு, யூதருக்கு ராஜாவை பிறக்கிறவர் எங்கே என்று சொல்லி விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொன்னால், அவங்க வேதத்தை பார்த்துட்டு, ஆமா இன்ன இடத்துல பிறப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு, பெத்லகேம்ல பிறப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி வேதத்திலிருந்து சொல்லுகிறார்கள் வசனத்தை. ஆனா இயேசு பிறந்தது இயேசுவை தெரியுமா அந்த வசனம் சொன்னவர்களுக்கு? அது போலதான் சாத்தானுக்கும் வசனம் தெரியும். நம்ம வசனம் சொல்லிட்டா நம்ம பெரிய ஆட்கள் கிடையாது. அந்த வசனத்துக்குள்ள இருக்க அந்த வசனத்தின்படி வாழணும், சத்தியத்தின்படி நடக்கணும். அதுதான் முக்கியம். அதுலயும் பாருங்க, பிச்சு பிச்சு உடைச்சு சொன்னா அது இன்னும் மோசமான செயல் இந்த வசனம் சொல்றது. கர்த்தர் நம்மை நேசிக்கிறதுனால அவருடைய பூரணமான விருப்பத்தை சொல்லுகிறார். அதனால பிசாசுக்கு நாம தந்திரத்துக்கு எதிர்த்து நிக்கணும். எப்படி எதிர்த்து நிக்கலாம்? நாம ஜெபிக்கிற ஜெபம் கூட சரியானதுதானா? அது கொஞ்சம் நீங்க வேதத்திலிருந்து செக் பண்ணணும். நாம செய்கிறது நம்முடைய நடவடிக்கைகள் சரியானதுதானா? அதை நாம செக் பண்ணணும். அது சரி இல்லை என்றால் நாம நம்பி திருத்திக் கொள்ளணும். அது நாம வழிநடத்தப்பட்டிருந்தால் நாம திருத்திக் கொள்ளணும், சரிப்படுத்திக் கொள்ளணும். ஏன்னா சரியானால்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். ஆகவே பிசாசு என்று யாரையும் தேவன் படைக்கவில்லை. கள்ள தீர்க்கதரிசி என்று யாரையும் அழைக்கவில்லை. கள்ள அப்போஸ்தலன் யாரையும் அழைக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய இச்சையின்படி வழி விலகி போனார்கள். கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போம். எதனால தேவனை விட்டு விடுகிறார் பாருங்க. சிலரை அவங்க திருத்த முடியலன்னா அவங்க பொய் தான் எனக்கு வேணும்னு போனா ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் பலவந்தம் பண்ண மாட்டார். அங்க ஏவாளை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து இங்க வா சாப்பிடாதுன்னு சொல்லல, அப்படி சொல்ல மாட்டார் அவர். ஆதாமை ஏவாளை நீ அதை சாப்பிடக்கூடாதுன்னெல்லாம் தடுக்க இல்லை. அது போல இன்றைக்கும் நமக்கு சுதந்திரம் இருக்கு. நம்ம எந்த வழியை பின்பற்றணுங்கிற சுதந்திரம் இருக்கு. வாசிங்கள் 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 10வது வசனம். 2 தெசலோனிக்கர் 2:10.
கெட்டு போகிறவர்களுக்குள்ளே ம். அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் வஞ்சகத்தோடும் இருக்கும். ஒரு ஆள் வாசிங்க, ஒரு ஆள் வாசிங்க. ஒரு ஆள் வாசிச்சா விட்டுருங்க. வாசிக்கட்டும், வாசிங்க. யாரோ ஒரு ஆள் வாசிங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படாததாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். 12. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இப்ப கவனிங்க, இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மெய்யை நம்பாம பொய்யை நம்பிங்கன்னா அதுக்கு ஆமேன் போட்டு அல்லேலூயா போட்டு அதுக்கு வாழ்த்துல சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கல் அட்டாக் டு சாத்தான். நல்ல கவனிங்க, நீங்க சாத்தானுடைய அடி வாங்கிட்டீங்க. என்ன அர்த்தம்? பிசாசு ஆண்டவர் விட்டுருவாரு. பொய்ய நம்ம நம்ப கூடாது, மெய்ய நம்பணும், சத்தியத்தை நம்பணும். இப்ப பொய்ய நீங்க நம்பி பொய்க்கு நீங்க சலாம் போட்டீங்கன்னு சொன்னா அங்க பொய்க்கே போயிருவாங்க, ஆண்டவர் விட்டுறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா சத்தியத்தை அறிகின்ற அறிவு நமக்கு விருப்பம் இல்லைன்னா அவரால் என்ன செய்ய முடியும்? நீ சாப்பிட போறேன்னா சாப்பிடு, நான் பறிக்க மாட்டேன், நான் கையெல்லாம் பிடிக்க மாட்டேன், நீ பறிக்க வேணான்னு தடுக்க மாட்டேன். அது உன்னுடைய சாய்ஸ். உனக்குள்ள ஒரு இண்டிபெண்டன்ட் இருக்கு. நீ என்ன செய், நீ 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 எதை விரும்புறே அதை செய். ஜீவ வழியும் மரண வழியும் உனக்கு முன்னாக வைத்திருக்கிறேன், சாபத்தையும் ஆசுவத்தையும் வைத்திருக்கிறேன், நீ எதை தெரிந்து கொள்ளுகிறாயோ அதை தெரிந்து கொள் என்று சொல்லிட்டார். அதுபோல இன்றைக்கு நமக்கு உள்ள சவால் இதுதான். பொய்ய நம்பினோம், பொய்க்கு பின்னால போனோம்டா பொய்யின் ஆவி நமக்கு வந்துடும். எந்த மெய் சொன்னாலும் வசனம் சொன்னாலும் கேட்கவே மாட்டார், ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். கவனிக்கிறீங்களா? ஆகவே கவனத்தில் கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில திங்கள், புதன், வெள்ளிக்கிழமைகளில ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ச்சியா கடவுளுடைய ஊடகம் என்ற தலைப்புல கொடுத்து வருகிறேன். இதை தொடர்ந்து செவ்வாய், சனி, ஞாயிற்றுக்கிழமை காலையில ஜீசஸ் தி வே மினிஸ்ட்ரியில கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய ராஜ்யம், கர்த்தருடைய நோக்கம் என்ற தலைப்புல ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். சரியான சத்தியத்தை கற்றுக்கொள்வோம். சத்தியத்தை அறிந்து சத்தியவரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்தை செய்வோம், நித்தியத்தை பெற்றுக்கொள்வோம். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காக தான் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றம் அடைந்திருக்கிறோம். இன்னும் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீதி செய்யறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயமே செய்யட்டும். இதோ அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொன்னார். ஆகவே வசனத்தை கவனிங்க, கர்த்தருக்காக வாழுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக் என்பது இந்த பிரசங்கத்துடைய ஒரு உயிரூட்டல், இந்த செய்தியுடைய உயிரூட்டல். ஆனா யாரும் அதை முன்வாரீங்க இல்லை, கிளியரா சொல்லலாம், ஒரு சுருக்கமா சொல்லலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆம்பாஸ்டர் தேங்க்யூ. கத்தருங்களை ஆசீர்வதிக்கணும். இன்னும் இந்த வசனங்களை எங்களுக்கு இப்ப தெரிந்திருந்தாலும் இப்ப நாங்க எங்கட மாமிசத்துல நாங்க வார்த்தையை எடுத்து கூடாம தேவனுடைய வார்த்தையை அனுதினம் தியானித்து அதை மற்றவங்களோட